உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ். கூலி தொழிலாளியான இவருக்கு பூஜா என்ற மனைவி உள்ளார். வெளியூரில் வேலை செய்து வந்த மகேஷ் மாதத்திற்கு ஓரிரு முறை மட்டுமே வீட்டிற்கு வருவது வழக்கம். அதுபோலத்தான் தனது வீட்டிற்கு வந்துள்ளார் மகேஷ். பின்னர் மாலை நேரத்தில் சிக்கன் வாங்கி வருவதாக வீட்டை விட்டு கிளம்பிய மகேஷ் வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் அவரது மனைவி பூஜா மகேஷின் உறவினர்களுக்கு தகவல் கொடுக்க அவர்கள் மகேஷை தீவிரமாக தேட ஆரம்பித்தனர். இரவு முழுவதும் தேடியும் அவர் கிடைக்காத நிலையில் மகேஷின் குடும்பத்தினர் அதிகாலையில் வீட்டின் அருகே உள்ள பூங்காவில் தேடியுள்ளனர். அப்போது மகேஷ் கழுத்து அறுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். மகேஷின் உடலை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து அங்கு உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். உடலை பார்த்ததும் அவரின் மனைவி பூஜா கதறி அழுததை பார்த்து அங்கிருந்தவர்கள் வேதனை அடைந்தனர். கொலை குறித்து பூஜாவிடம் விசாரிக்க முற்பட்ட போது அவர் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்ததால் போலீசார் திணறி போனார்கள். இப்படி ஒவ்வொரு முறையும் போலீசாரை கண்டதும் பூஜா அழ ஆரம்பித்ததால் அவர் மீது சந்தேகம் ஏற்பட்டது. இதனால் அவரது செல்போன் அழைப்புகளை போலீசார் ஆராய்ந்தனர். இதில் ஆண் ஒருவரிடம் பூஜா அடிக்கடி செல்போனில் பேசி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த நபரை தேடி பிடித்த போலீசார் அவரை தனி அறையில் வைத்து விசாரித்ததில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. மகேஷின் மனைவி பூஜா கொலை செய்த நபருடன் திருமணம் மீறிய உறவில் இருந்து வந்துள்ளார். இதற்கு தடையாக இருக்கும் கணவரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். அதன்படி பணியில் இருந்து வீட்டிற்கு வந்த கணவரை காதலனுடன் சேர்ந்து கொல்ல முடிவு செய்துள்ளார். சம்பவம் நடந்த நாளன்று மகேஷ் சிக்கன் வாங்க வெளியே சென்றுள்ளார். இந்த தகவலை காதலனுக்கு பூஜா கூற அவர் அங்கு சென்று மகேஷை கொன்றுவிட்டு பூஜா உதவியுடன் உடலை பூங்காவில் மரத்திற்கடியில் வீசி சென்றது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. காதலனின் வாக்குமூலத்தை பெற்ற போலீசார் நேரடியாக மகேஷ் வீட்டிற்கு சென்றனர். அங்கு ஒன்றும் தெரியாதவர் போல அழுது நாடகமாடிக் கொண்டிருந்த பூஜாவை கைது செய்தனர். இதை பார்த்து அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஒரு பக்கம் மகேஷ் உடலுக்கு இறுதி மரியாதை நடந்து கொண்டிருக்கும் போதே மறுபக்கம் பூஜாவை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.